to Tamil Multimedia Tutorial. Tamil Multimedia Tutorialக்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இதுவரைக்கும் நம்ம பார்த்த டுடோரியல்ல பாத்தீங்கன்னா Photoshopல நம்ம ரெண்டு டுடோரியல் வந்து நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். முதல் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது Photoshopங்கிறத நம்ம என்ன பர்பஸ்க்காக நம்ம அதை பயன்படுத்துறோம், அதுல என்னென்ன ஒர்க் எல்லாம் நம்ம பண்ணலாம்ங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இங்கிறதெல்லாம் நம்ம வந்து அந்த முதல் டுடோரியல்ல பார்த்தோம். அடுத்த டுடோரியல்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெசல்யூஷனை பத்தியும் லேயர் பத்தியும் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த டுடோரியல்ல இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா டூல்ஸ் எல்லாம் நான் வந்து சொல்றதா சொல்லியிருந்தேன். இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு டூல்ஸையா பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பேக்ரவுண்ட் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத நான் சொன்னேன். ஃபைல் மெனுல போயிட்டு நியூல போய் நீங்க புதுசா ஒரு பேக்ரவுண்ட்னா இங்க போட்டோஷாப்ல அதை டாக்குமெண்ட்னு சொல்லுவோம், இமேஜ்னு சொல்லுவோம். போட்டோஷாப்ல நம்ம அதை இமேஜ்னு சொல்லுவோம், அதை டாக்குமெண்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த டாக்குமெண்ட் கிரியேட் பண்றதுக்கு ஃபைல்ல போய் நம்ம நியூல போய் எடுத்துட்டு வரோம். முதல் டுடோரியல்லே வந்து நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத நம்ம வந்து சொன்னோம். அதாவது டாக்குமெண்ட்ங்கிறது ஒரு பேக்ரவுண்ட், அது வந்து இங்க என்ன நேம்ல சொல்லுவோம்னா இமேஜ்ங்கிற ஒரு நேம்ல நம்ம வந்து சொல்லுவோம். போட்டோஷாப்ல நம்ம ஒர்க் பண்ண போற அந்த பேக்ரவுண்ட் வந்து இமேஜ்னு நம்ம சொல்லுவோம். அந்த இமேஜ் அந்த டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு ஃபைல்ல போய் நியூ மூலமா நம்ம வந்து கிரியேட் பண்ணலாங்கிறத முதல் டுடோரியல்லையே நான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு போட்டோவை எப்படி போட்டோஷாப்ல ஓபன் பண்றது. ஆல்ரெடி இருக்கிற ஒரு போட்டோவை நம்ம போட்டோஷாப்ல ஓபன் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணும். இது ஏன்னா போட்டோஷாப்ல போட்டோ இல்லாம நம்மளால எந்த ஒர்க்கையுமே நம்ம பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பா ஒரு போட்டோ வந்து இருந்தாதான் நம்ம அதை கொண்டு வந்து வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். அது எப்படி ஒர்க் பண்றதுங்கிறத, ஒரு போட்டோவை எப்படிங்க ஓபன் பண்ணி நான் கொண்டு வரதுங்கிறத நான் இப்போ சொல்றேன். முதல்ல ஒரு டாக்குமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேன்னு கொடுத்துட்றேன். இந்த மாதிரி ஒரு டிஃபால்ட் போட்டோஷாப் சைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் ஒன்று, ஒரு இமேஜ் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து போட்டோ நமக்கு வேணும்னா இப்போ டாக்குமெண்ட் கிரியேட் பண்றதுக்கு ஃபைல்ல போய் நியூன்னு கொடுக்குறோம். இப்போ போட்டோ வேணும்னா அதே ஃபைல் மெனுல போய் ஓபன். அதுக்கு ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ஓ பிரஸ் பண்ணீங்கன்னா ஓபன் சொல்லிட்டு அந்த விண்டோ வரும். இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு போட்டோ நம்ம கம்ப்யூட்டர்ல நம்ம சிஸ்டம்ல எந்த இடத்துல வச்சிருக்கோங்கிறத இங்க நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்ப ஏதாவது ஒரு போட்டோவை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். போட்டோவை இந்த இடத்துல வேணுங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த போட்டோவை எடுத்துக்கிறேன். ஏதாவது ஒரு போட்டோ செலக்ட் பண்ணிட்டு நான் இப்போ ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போட்டோ வந்து இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. பட் இதுக்கு முன்னாடி நம்ம கிரியேட் பண்ண அந்த பேக்ரவுண்ட் அந்த இமேஜ் வந்து மறைஞ்சிருச்சுன்னா அது எங்கேயும் போயிடல, இங்கே பக்கத்துலேயே தான் இருக்கு. இப்போ போட்டோஷாப்ல இந்த நம்மளுடைய இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா அட் ஏ டைம்ல நம்மளால ஒரே ஒரு இமேஜ் மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். ஒன் மோர் இமேஜஸ் வந்து நம்ம வந்து ஒரே டைம் அட் ஏ டைம்ல நம்மளுக்கு பார்க்கணும்னா அதுக்கு என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா இந்த இமேஜோட டைட்டில் பாரை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இமேஜும் தெரியும். இப்ப இந்த இமேஜோட டைட்டில் பாரை கிளிக் பண்ணனா இப்ப இந்த இடத்துல தான் டைட்டில் பார், இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணனா அந்த இமேஜ் தெரியுது. நம்ம கிரியேட் பண்ண அந்த பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே இருக்கு. அன்டைட்டில் வந்து நேமும் கொடுக்காத ஒரு பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணோம். அந்த பேக்ரவுண்ட் அப்படி டைட்டில் பார்ல கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் தெரியுது. பட் எனக்கு எப்படின்னா ரெண்டுமே ஒரே டைம்ல தெரியணும். அப்ப என்ன பண்றதுன்னா இந்த டைட்டில் பாரை கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஒரு டிராக் பண்ணீங்கன்னா தனியா வந்துடும். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், இந்த போட்டோவை இப்படி நான் தனியா கொண்டு வந்துட்டேன் அப்படி. ஸோ இப்போ நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னா அட் ஏ டைம்ல இந்த போட்டோவையும் பார்க்க முடியுது, பேக்ரவுண்டையும் பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இது ஏன் நான் இப்படி கொண்டு வந்துடுறேன்னா இப்போ எனக்கு இந்த போட்டோவை நான் இங்க கொண்டு வந்து வச்சு ஒர்க் பண்ணணும். மோஸ்ட்லி வந்து ஒரிஜினல் போட்டோல எப்போதுமே ஒர்க் பண்ண மாட்டாங்க. அதனால நான் என்ன பண்ண போறேன், இந்த போட்டோவை நான் இங்கே கொண்டு வர போறேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு இது பக்கத்துல இருந்ததுன்னா என்னால என்ன பண்ண முடியாதுன்னா இந்த போட்டோவை இங்கே கொண்டு வர முடியாது. அதுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு, கொண்டு வரலாம். அது எப்படி கொண்டு வரலாம்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த போட்டோவை நான் இங்கே கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா செலக்ட் ஆல், அதாவது செலக்ட் ஆல்ங்கிறது கண்ட்ரோல் ஏ பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் போட்டோவும் செலக்ட் ஆயிடும். செலக்ட் ஆயிடுச்சுங்கிறது எப்படி நமக்கு தெரியுதுன்னா இந்த போட்டோவை சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு பிளிங்கிங் மாதிரி ஓடிட்டு இருக்கு, ஒரு அனிமேஷன் மாதிரி ஓடிட்டு இருக்கு. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிளிங்கிங் சொல்லுவாங்க.
இந்த பிளிங்கிங் இருந்தாலே வந்து செலக்ஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம், செலக்ட் ஆயிருக்குங்கிறது ஒரு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த போட்டோவை வந்து காப்பி பண்ணணும். காப்பி பண்றதுக்கு நம்ம எல்லா சாஃப்ட்வேர்லயுமே யூஸ் பண்ற ஒரு ஷார்ட்கட் தான் அது. Ctrl+C, கண்ட்ரோல் பட்டனையும் C-யும் பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த போட்டோ வந்து காப்பி ஆயிடும். ஸோ இப்போ நான் வந்து காப்பி பண்ணிட்டேன். அடுத்தது எனக்கு இந்த போட்டோ எங்க வேணும்னா, பக்கத்துல நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு அந்த பேக்ரவுண்ட்ல இந்த இமேஜ்ல நமக்கு வந்து அந்த போட்டோ வேணும். அதுக்கு என்ன பண்றோம்னா, அங்க நம்ம காப்பி பண்ணிட்டோம். இங்க வந்து நான் என்ன பண்ண போறேன், அதை வந்து பேஸ்ட் பண்ண போறேன். இப்போ Ctrl+V கொடுத்துருக்கேன். Ctrl+V கொடுத்த உடனே இந்த போட்டோ என்ன பண்ணிட்டேன், இப்போ வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா போட்டோவோட ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும்தான் இப்போ நமக்கு தெரியுது. மற்ற ஏரியாலாம் ஃபுல் போட்டோவே நம்மளுக்கு மறைஞ்சிருச்சு. ஏன் மறைஞ்சிருச்சுன்னா, போட்டோவுடைய சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ். நம்ம ஒரிஜினல் போட்டோ, இப்போ நம்ம நயன்தாராவோட போட்டோவை நம்ம காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த போட்டோ ஒரிஜினல் போட்டோ பாத்தீங்கன்னா, அதாவது இந்த போட்டோ பேசிக்கலா வந்து அதோடைய சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. பட் நம்ம கிரியேட் பண்ண பேக்ரவுண்ட் வந்து சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. ஸோ நான் அங்கேயிருந்து காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணும்போது அந்த சைஸ் வந்து எனக்கு வந்து கரெக்டான ஃபுல்லாவே எனக்கு போட்டோ வந்து தெரியல. ஒரு கொஞ்சம் ஏரியா மட்டும்தான், ஒரு கொஞ்சம் பக்கம் மட்டும்தான் எனக்கு தெரியுது. இதான் வந்து காரணம். இந்த போட்டோவை விட, அதாவது ஒரிஜினல் நம்ம காப்பி பண்ணியிருக்கிற போட்டோவை விட நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால நமக்கு வந்து முழுவதும் தெரியல. அதான் காரணம். இப்போ நம்ம இந்த போட்டோ வந்து நம்ம வந்து சின்னது பண்ணிக்கலாம். அது வந்து அடுத்தடுத்தது பார்ப்போம். ஸோ இப்படி ஒரு மெத்தட்ல நம்ம கொண்டு வரலாம். அதாவது ஒரிஜினல் போட்டோ ஓபன் பண்ணி வச்சுட்டு செலக்ட் ஆல் கொடுத்துட்டு Ctrl+A பிரஸ் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆல் கொடுத்துட்டு காப்பி கொடுங்க, Ctrl+C. அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்க வேணுமோ, அதாவது இங்க வந்து நான் வந்து எனக்கு இங்க வேணுங்கிறதுனால நான் இங்க வச்சு Ctrl+V கொடுத்தேன். பேஸ்ட் கொடுத்த உடனே எனக்கு அந்த போட்டோ வந்து இங்க வந்துருச்சு. ஸோ இப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம், போட்டோவை நம்ம ஒர்க் பண்ற அந்த இடத்துக்கு வந்து கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு இன்னொரு ஒரு மெத்தட்ல நான் வந்து இந்த போட்டோவை நான் இங்க கொண்டு வரலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த டைட்டில் பேரை அப்படியே கிளிக் பண்ணிட்டு அப்படியே பிடிச்சி டிராக் பண்ணி இப்படி கீழே இழுத்துறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அட் ஏ டைம்ல நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னா, இந்த போட்டோவையும் பார்க்க முடியுது, நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பேக்ரவுண்டையும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த போட்டோவை இங்கேருந்து மூவ் பண்ணி இங்க கொண்டு வர போறேன். ஸோ இது வந்து ஈஸியான மெத்தட். இந்த போட்டோவை நம்ம முதல்ல எப்படி கொண்டு வந்தோம்னா, ஒரு தடவை செலக்ட் ஆல் பண்ணி கொடுத்தோம், ஃபுல்லையும் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காப்பி கொடுத்துட்டு இங்க வந்து நம்ம பேஸ்ட் கொடுத்தோம். இது தேவையில்லாம இத்தனை விதமான ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. முதல்ல செலக்ட் ஆல் பண்ண வேண்டியதா இருக்கு, அதுக்கப்புறம் காப்பி கொடுக்க வேண்டியதா இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்க எங்க வேணுமோ அங்க வந்து பேஸ்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கு. பட் இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மூவ் டூல், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோஷாப்ல பார்க்க போற டூல் வந்து மூவ் டூல் தான். மூவ் டூலை யூஸ் பண்ணி தான் நான் இந்த போட்டோவை இங்க இருந்து இங்க கொண்டு வர போறேன். ஸோ முதல்ல நீங்க ஃபர்ஸ்ட் மூவ் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. மூவ் டூலை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். மூவ் டூல் கிட்ட நான் அப்படியே கர்சர் கொண்டு போன உடனே அந்த டூலுடைய நேம் சொல்லுது. இந்த மாதிரி எல்லா டூல்ஸ்க்குமே வந்து அந்தந்த டூல்ஸோடைய நேம் எல்லாம் நீங்க இங்கேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதோட அந்த மூவ் டூலுக்கான உள்ள ஷார்ட்கட்டும் அங்க தெரியுது. மூவ் டூலுக்கு உள்ள ஷார்ட்கட் வந்து V. நீங்க V பிரஸ் பண்ணீங்கன்னா மூவ் டூல் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆயிடும். ஸோ இப்போ நான் மூவ் டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த போட்டோவை இப்படி நான் இங்க இந்த டைட்டில் பாரை கிளிக் பண்ணி இங்க கொண்டு வந்து நான் ஆக்கி வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த போட்டோவை ஒரிஜினல் போட்டோவை இங்கேருந்து கிளிக் பண்ணிட்டு அப்படியே டிராக் பண்ணி மவுஸை கிளிக் பண்ணிட்டு டிராக் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், இங்கே கொண்டு வந்து விட போறேன். இப்படியே கிளிக் பண்ணிட்டு இப்போ கொண்டு வந்து விடுறேன். அவ்வளவுதான், அந்த போட்டோ இங்க வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்க எத்தனை தடவை வேணாலும் இந்த போட்டோவை கிளிக் பண்ணிட்டு நீங்க டிராக் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா இதை நான் இங்கேயே கொண்டு போய் வச்சிடறேன். அப்படி பக்கத்துல வச்சுட்டேன். இங்க நான் இதுதான் நம்ம கிரியேட் பண்ண பேக்ரவுண்டு. இங்க பாத்தீங்கன்னா 2 போட்டோ வந்துருச்சு. இப்போ லேயர் பேலட்ல பாத்தீங்கன்னா 2 போட்டோ வந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம வந்து லேயர் பேலட்டை பத்தி நான் சொல்லும் போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். லேயர் பேலட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் லேயர் வந்து ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு காப்பி கொடுத்து பேஸ்ட் பண்ணும் போதோ இல்ல வந்து மூவ் பண்ணி கொண்டு வரும் போதோ கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா அதுவாகவே வந்து என்ன ஆகும்னா லேயர் வந்து ஆட் ஆகும்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்கு முந்தைய டுடோரியல்ல நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அதே மாதிரி நான் மூவ் பண்ணி கொண்டு வந்ததுக்கும் ஒரு லேயர் வந்தது, காப்பி கொடுத்துட்டு இங்க பேஸ்ட் கொடுத்ததுக்கும் ஒரு லேயர், ரெண்டுமே வந்து தனித்தனி லேயர்ல அந்த போட்டோஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2 போட்டோவையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரிஜினல் போட்டோ தேவையில்லைன்னா இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரிஜினல் போட்டோல என்னைக்குமே எப்போதுமே வந்து ஒரிஜினல் போட்டோல யாருமே ஒர்க் பண்ண மாட்டாங்க. அது ஒரு ரிஸ்கான விஷயம். அதோட டூப்ளிகேட் எடுத்து வச்சோ இல்லை வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணியோ இல்லை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் கொடுத்துட்டோ தான் ஒர்க் பண்ணுமே தவிர ஒரிஜினல் போட்டோல என்னைக்குமே எப்போதுமே ஒர்க் பண்றதுங்கிறது ஒரு ரிஸ்கான விஷயம். அதனால நீங்க எப்போதுமே ஒரிஜினல் போட்டோல ஒர்க் பண்ண வேண்டாம்.
இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போறது என்னன்னா, ஸோ இப்போ ரெண்டு போட்டோவும் கொண்டு வந்திருக்கோம். இப்போ ரெண்டு போட்டோ இங்க இருக்கு. ஸோ ரெண்டு போட்டோல எந்த போட்டோ வேணாலும் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம்னு சொன்னோம். ஓகே, இப்போ டூல்ஸ்ல இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணது மூவ் தான் யூஸ் பண்ணோம். அந்த பிக்சரை அங்கேருந்து கிளிக் பண்ணிட்டு அப்படியே டிராக் பண்ணி இங்க நான் மூவ் பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டேன். இப்போ ரெண்டு போட்டோ வந்துருச்சு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு போட்டோவும் ரொம்ப பெரிய சைஸா இருக்கு. நம்ம பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும்தான் இந்த போட்டோவை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த போட்டோவை நம்ம முழுவதும் பார்க்கணும்னா இந்த போட்டோவை நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு மேல ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. போட்டோல செலக்ட் பண்ண உடனே ஆப்ஷன் பார்ல பாத்தீங்கன்னா ஷோ டிரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று வருது. அந்த இடத்த கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் வந்துடும். ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் உங்களுக்கு வந்துடும். இப்போ நீங்க என்ன பண்ணா, பிக்சரோட சைஸை வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். சைஸை அதிகமாவோ இல்லை குறைவாவோ நீங்க வந்து ஆக்கிக்கலாம். இதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா நார்மலா இந்த ஷோ டிரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்ம் வரும். அதை எடுத்துட்டீங்கன்னா திரும்ப அது போயிடும். இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், அந்த டிரான்ஸ்ஃபார்ம் வந்திருக்கு. வேண்டானா இதை நீங்க எடுத்துடலாம். பட் இது எப்போதுமே இங்க டிஃபால்ட்டா கிளிக் பண்ணி வச்சிருந்தோம்னா எந்த லேயரை செலக்ட் பண்ணாலும் அதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் வந்துடும். அப்படி இதை எப்போதுமே நம்ம இதை செலக்ட் பண்ணி வச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஒன்று இருக்கு. கண்ட்ரோல் டி ஃபார் டீச்சர். கண்ட்ரோல் டீன்னு நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் வந்து வரும். செகண்ட் கண்ட்ரோல் டி ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்முக்கு ஷார்ட்கட் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் டி. ஸோ கண்ட்ரோல் டீயை ப்ரெஸ் பண்ணோன்னே இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த பிக்சரோட சைஸை வந்து ரீசைஸ் பண்ண போறேன், டிக்ரீஸ் பண்ண போறேன். இப்போ நான் கொஞ்சம் கம்மி பண்றப்போ இப்படி கொடுத்தேன். திரும்ப நான் என்ன பண்றேன், கொஞ்சம் இப்படி வச்சுட்டு திரும்ப இன்னும் கொஞ்சம் நான் கம்மி பண்றேன். ஓகே, இப்போ போட்டோவோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லும் நம்மளுக்கு ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. டிரான்ஸ்ஃபார்ம் வந்திருக்கு. பட் நம்மளுக்கு ஓரளவுக்கு தான் தெரியுது. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா ஜூம் லெவலை நீங்க கம்மி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பிக்சரும் உங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு ஃபுல் பிக்சருக்கும் டிரான்ஸ்ஃபார்ம் செலக்ட் ஆயிருக்குன்றது உங்களுக்கு தெரியும். நீங்க அதுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட்டை நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஜூம் லெவலை கம்மி பண்றதுக்கு கண்ட்ரோல் மைனஸும், ஜூம் லெவலை அதிகமாக்குறதுக்கு கண்ட்ரோல் பிளஸ்ங்கிற ஒரு பட்டனையும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஜூமை கம்மி பண்ணோன்னா ஃபுல் பிக்சரும் நமக்கு இப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கிறது நமக்கு தெரியுது. இப்போ நீங்க என்ன பண்ணலாம் ஈஸியா இந்த பிக்சரை நீங்க வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி நார்மலா நீங்க ஏதாவது ஒரு கார்னர்ல வச்சு நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிக்சர் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். எந்த கார்னர்ல வேணாலும் நீங்க வச்சு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். பட் இந்த மாதிரி நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுனால என்ன ஒரு ப்ராப்ளம் ஆகும்னா, ஒரு ப்ராப்பரா வந்து நம்மளால வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா ஷிஃப்ட் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணீங்கன்னா வெறும் கார்னர்ல மட்டும் உங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து பிக்சரோட சைஸை கரெக்டா நம்ம ஸ்கிரீன் அளவுக்கு நான் இப்போ கம்மி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு பிக்சர் இருக்கு. இப்போ நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு என்டர் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்டர் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா அப்பதான் நீங்க எந்த அளவுக்கு அந்த பிக்சரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்கீங்களோ அந்த சைஸ் வந்து அந்த பிக்சர்ல வந்து அப்ளை ஆகும். அதுக்கு நீங்க ஒரு என்டர் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த சைஸ் வந்து உங்களுக்கு அப்ளை ஆயிடுச்சு. அடுத்தது இன்னொரு லேயரை வந்து இன்னொரு லேயர்ல இருக்கிற பிக்சரை வந்து நான் வந்து சைஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். முதல்ல நம்ம பண்ண அந்த பிக்சர் வந்து எந்த லேயர்ல இருக்குன்னா லேயர் 1ல இருக்கு. இப்போ அடுத்தது பண்ண போறது லேயர் 2ல இருக்கு. ஸோ இப்போ அடுத்த போட்டோக்கு நான் செலக்ட் பண்ணோம்னா லேயர் 2 நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன் லேயர் பேலட்ல. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், அதே மாதிரி அந்த ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்முக்கு கண்ட்ரோல் டீங்கிறத நான் கொடுத்துட்றேன். கண்ட்ரோல் டீங்கிறத கொடுத்த உடனே அந்த ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் வந்துருச்சு. இப்போ நான் ஷிஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் பண்றேன். ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் டி. கண்ட்ரோல் டி கொடுத்துறேன். கொடுத்த உடனே இப்படி நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் சைஸ் அப்ளை பண்ணது எனக்கு இவ்வளோ போதும்னா நான் ஒரு என்ட்ரு பண்ண ப்ரெஸ் பண்ணேன்னா இந்த சைஸ் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நம்ம ஜூமோட சைஸை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஸோ ரெண்டு ஃபோட்டோவை நான் என்ன பண்ணியிருக்கேன், சைஸை வந்து இப்போ கொஞ்சம் நான் அதிகமாக்கியிருக்கேன். இது ஒரு ஃபோட்டோ, இது ஒரு ஃபோட்டோ, அப்புறம் இது ஒரு ஃபோட்டோ. ஸோ இப்போ ரெண்டு லேயர்லேயும் ரெண்டு ஃபோட்டோ இருக்கு நமக்கு. ஸோ ரெண்டு இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த ஃபோட்டோவை நான் மூவ் பண்ணணும். நான் இப்போ மூவ் பண்ண போறேன்.
அதே மாதிரி இந்த போட்டோ நான் மூவ் பண்ணணும். பட் எந்த போட்டோ மூவ் ஆகுதுன்னு பாருங்க. நான் இதை தான் நான் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் இந்த போட்டோ மூவ் ஆகுது. ஏன் இது மூவ் ஆகுதுன்னா லேயர் பேலட்ல பாத்தீங்கன்னா இந்த போட்டோக்குள்ள லேயர் வந்து செலக்ட் ஆயிருக்கு. ஸோ நான் இந்த போட்டோவை மூவ் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரீ சைஸ் வந்து ஏதாவது ரீசைஸ் பண்ணணும், நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனை தான் யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ நான் இந்த போட்டோவை நான் செலக்ட் பண்ணி ஆகணும். இந்த போட்டோவை நான் இப்போ இதுதான் என்னால் மூவ் பண்ண முடியுது. ஏன்னா இப்போ இந்த லேயர் செலக்ட் ஆகி இருக்கிறதுனால இதுதான் என்னால் மூவ் பண்ண முடியுது. இப்போ நான் ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்தேன்னா இந்த போட்டோவுக்கு தான் ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் வந்து அந்த ஆப்ஷன் வந்து வரும். Ctrl T கொடுத்தா இந்த ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் வந்துருச்சு பாருங்க. ஸோ என்னால் இதுக்கு தான் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியுது. இப்போ எனக்கு இந்த போட்டோவை பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த லேயரை நான் இங்கே செலக்ட் பண்ணணும். பட் ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து இங்கே வந்து லேயர்ல போயிட்டு கரெக்டான இந்த போட்டோ வந்து இந்த லேயர்ல தான் இருக்கு, இந்த போட்டோ இந்த லேயர்ல தான் இருக்குங்கிறத நம்மளால வந்து ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது ரெண்டு லேயர் தான் இருக்கு. ஈஸியா எந்தெந்த போட்டோ வந்து எந்தெந்த லேயர்ல இருக்குங்கிறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனா சில டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா போட்டோஷாப்லயே வந்து நம்ம வந்து நிறைய லேயர் வந்து வச்சு ஒர்க் பண்ற மாதிரி ஒரு நிறைய சில சிச்சுவேஷன்ஸ் வரும். அது லேயர் இல்லாம நம்மளால போட்டோஷாப்பை வந்து ஒர்க் பண்ண முடியாது. அதுல வந்து எந்த ஒர்க்கையுமே நம்ம வந்து லேயர் இல்லாம நம்ம பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம நிறைய லேயர் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு 50 லேயர் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னா 50 லேயர்லயும் வந்து என்னென்ன போட்டோ இருக்கு, எந்தெந்த போட்டோ வந்து எந்தெந்த லேயர்ல இருக்குங்கிறத நம்மளால இங்க லேயர் பேலட்ல நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா மூட்டூர்லயே பாத்தீங்கன்னா மேல ஒரு ஆப்ஷன்ஸ் ஒன்று கொடுத்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஷோ டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்தோம். ஒரு பிக்சரோட சைஸை வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்றதுக்கு. பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஆட்டோ செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்திருக்காங்க. இதுல இந்த இடத்த கிளிக் பண்ணீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, லேயர் குரூப்னு கொடுத்திருக்காங்க. இதுல லேயர்ங்கிறத நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோ செலக்ட்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பிக்சர் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பிக்சருக்குள்ள லேயர் வந்து இங்க லேயர் பேலட்ல செலக்ட் ஆகும். நான் இந்த பிக்சரை கிளிக் பண்ணணும், இந்த பிக்சருக்குள்ள லேயர் வந்து லேயர் பேலட்ல செலக்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி நான் இந்த பிக்சரை கிளிக் பண்ணேன்னா லேயர் இந்த பிக்சருக்குள்ள லேயர் வந்து லேயர் பேலட்ல செலக்ட் ஆயாச்சு. பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆட்டோ செலக்ட்ங்கிற இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணி வச்சுக்க மாட்டாங்க. தேவைப்படும் போது மட்டும்தான் இதை வந்து இது எப்போதுமே இதை ஆன் பண்ணி வச்சிருந்தோம்னா எந்த லேயர் வேணாலும் நம்ம கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காவே அது வந்து செலக்ட் ஆகும். பட் இந்த மாதிரி வச்சிருக்கிறது சில நேரங்களில் நமக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு சின்ன இடையூறா இருக்கும்னு சொல்லி இடையூறா இருக்கும்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே ஒர்க் பண்ணும்போது எல்லாருக்குமே அப்படிதான் தோணும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம லேயரை செலக்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா ஒவ்வொரு இதெல்லாம் கிளிக் பண்ணிட்டோமோ அந்த லேயர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆச்சுன்னா நமக்கு ஒர்க் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்க மாதிரி இருக்கும், ஒரு தொந்தரவா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஒன்று இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா லேயரை செலக்ட் பண்றதுக்கு, அதாவது இந்த ஆட்டோ செலக்ட்ங்கிற இந்த ஒரு ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணாமே ஆட்டோமேட்டிக்கா இங்க நம்ம லேயரை வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கு எப்படி பண்றதுன்னா கீபோர்ட்ல கண்ட்ரோல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு நீங்க எந்த போட்டோவை கிளிக் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லேயர் வந்து செலக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து அதுக்குள்ள ஷார்ட்கட். இது இப்படி கொடுக்குறது உங்களுக்கு எதாவது இருந்ததுன்னா நீங்க இந்த ஆட்டோ செலக்ட்ங்கிறதையும் நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க செலக்ட் பண்ணாமே நீங்க கண்ட்ரோல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு எந்த போட்டோவை கிளிக் பண்ணாலும் அந்த போட்டோக்குள்ள லேயர் வந்து உங்களுக்கு வந்து இங்க வந்து செலக்ட் ஆயிடும். போட்டோ மட்டுமே இல்லை, இப்போ லேயர்னு பாத்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் வச்சு ஒர்க் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு ஷேப் வச்சு ஒர்க் பண்ணுவோம். ஸோ எது வேணும்னாலும் நீங்க என்ன பண்ணலாம், இங்கேயே வச்சுட்டு நீங்க அந்த கண்ட்ரோல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ நம்ம அந்த பேக்ரவுண்ட்லேயே இங்க நம்ம இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல வச்சு கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கான லேயர் வந்து ஆட்டோமேட்டிக்கா லேயர் பேலட்ல உங்களுக்கு வந்து செலக்ட் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மூவ் டூல் பார்த்துட்டு இருக்கோம். மூவ் டூல் மூலமா வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு பிக்சரை மூவ் பண்ணி கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் அந்த பிக்சரை வந்து ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம். ஷோ டிரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோலை யூஸ் பண்ணி ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லேயர் செலக்ட் பண்றங்கிற அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து இப்போ பார்த்தோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மூவ் டூலை நம்ம செலக்ட் பண்ண உடனே மேல ஆப்ஷன் பார்ல அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தொடர்ந்து நம்ம தமிழ் மல்டிமீடியா டுடோரியல் யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, தேங்க்யூ.